இறைவனின் அருளால் புலர்ந்த புதிய நாளுக்காய் நன்றி கூறுவோம். இன்று திரு அவையானது தவக்காலத்தின் முதல் ஞாயிறை சிறப்பித்து மகிழ்கின்றது. இறை இரக்கத்தை நாம் அனுபவித்து இறை மன்னிப்பை பெற்று இறைவனோடு இணைந்து வாழ அழைக்கும் காலம் இத்தவக்காலம். நம் இதயங்களை ஜெபத்தால் நிறைத்து தூய்மைப்படுத்தி கொள்ள துணையாகும் நாட்கள்தான் இந்த தவக்காலம் என்பதை உணர்ந்து நம்மிடமுள்ள வெளிவேடங்களை களைந்து புனித வாழ்வு வாழ அருள் வேண்டுவோம். கடவுளின் அன்பை மகிழ்ந்து அனுபவித்து அதை பகிர்ந்து வாழ்வதுதான் உண்மையான மனமாற்றம். தவக்காலத்தை தொடங்கியிருக்கும் நாம் இத்தகைய மனமாற்றத்திற்கு நம்மை தயார்படுத்துவோம். மேலும் இன்றைய இறைவார்த்தை வழிபாடும் கடவுள் நம்மை அன்பு செய்து நமக்கு பாதுகாப்பு அளித்து நமக்கு நம்பிக்கை தருகிறார் என்ற சிந்தனையையும் நாம் நமது துன்பத்தை வேதனையோடு ஏற்று அனுபவிக்கும் போது கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையும் கொடுத்து இறைவன் பால் நாம் திரும்பி வர அழைப்பு விடுக்கிறது. நாமும் இறைவனில் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டு வாழ்ந்து உண்மையான மனமாற்றம் பெற்றவர்களாய் இறைவனை நோக்கி திரும்பி வரவும் அவரின் இரக்கத்தை நாளும் அனுபவித்து வாழவும் அருள் வேண்டி தெய்வீக திருப்பலியில் இணைவோம். வருகின்றோ திருவுள்ளம் நிறைவேற்ற இறைவா இதோ வருகின்றோ திருவுள்ளம் நிறைவேற்ற. கல்லான இதயத்தை எடுத்துவிடு, எம்மை கனி உள்ள நெஞ்சுடனே வாழவிடு. கல்லான இதயத்தை எடுத்துவிடு, எம்மை கனி உள்ள நெஞ்சுடனே வாழவிடு. எம்மையை நாங்கள் மறக்கவிடு, எம்மையை நாங்கள் மறக்கவிடு. நெஞ்சம் ஏனையோ துன்பம் நினைக்கவிடு. இறைவா இதோ வருகின்றோ திருவுள்ளம் நிறைவேற்ற. இறைவா இதோ வருகின்றோ திருவுள்ளம் நிறைவேற்ற. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதரர்களே சகோதரிகளே, இந்த தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, ஆண்டுதோறும் நாங்கள் கடைபிடிக்கும் தவக்கால அருள் அடையாள செயல்களால் கிறிஸ்துவின் மறை உண்மைகளை புரிந்து கொள்வதில் முன்னேற எங்களுக்கு உதவி அருளும். அதனால் அவற்றின் பயன்களை எங்கள் நன்னடத்தையால் அடைவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9. வாழ்வு தரும் இறை வார்த்தைகள் 8-15 முடிய. கடவுள் நோவாவிடமும் அவருடன் இருந்த அவர் புதல்வரிடமும் கூறியது: இதோ, நான் உங்களோடும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் வழி மரபினரோடும் பேழையிலிருந்து வெளிவந்து உங்களோடு இருக்கும் உயிரினங்கள், பறவைகள், கால்நடைகள், நிலத்தில் உங்களுடன் உயிர் வாழும் விலங்கினங்கள் எல்லாவற்றோடும் மண்ணுலகில் உள்ள எல்லா உயிர்களோடும் என் உடன்படிக்கையை நிலைநாட்டுகிறேன். உங்களோடு என் உடன்படிக்கையை நிறுவுகிறேன். சதையுள்ள எந்த உயிரும் வெள்ளப்பெருக்கால் மீண்டும் அழிக்கப்படாது. மண்ணுலகை அழிக்க இனி வெள்ளப்பெருக்கு வரவே வராது. அப்பொழுது கடவுள் எனக்கும் உங்களுக்கும் உங்களுடன் இருக்கும் உயிருள்ள எல்லாவற்றிற்கும் இடையே தலைமுறைதோறும் என்றென்றும் இருக்கும்படி நான் ஏற்படுத்திய உடன்படிக்கையின் அடையாளமாக என் வில்லை மேகத்தின் மேல் வைக்கிறேன். எனக்கும் மண்ணுலகுக்கும் இடையே உடன்படிக்கையின் அடையாளமாக இது இருக்கட்டும். மண்ணுலகின் மேல் நான் மேகத்தை வருவிக்க அதன் மேல் வில் தோன்றும் பொழுது எனக்கும் உங்களுக்கும் சதையுள்ள உயிரினங்கள் எல்லாவற்றுக்கும் இடையே உள்ள என் உடன்படிக்கையை நான் நினைவு கூர்வேன். உயிர்கள் எல்லாவற்றையும் அழிப்பதற்கு தண்ணீர் இனி ஒருபோதும் பெரு வெள்ளமாக மாறாது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கடைபிடிப்போரின் பாதைகள் உண்மையானவை. ஆண்டவரது உடன்படிக்கை கடைபிடிப்போரின் பாதைகள் உண்மையானவை. ஆண்டவரது உடன்படிக்கை கடைபிடிப்போரின் ஆண்டவரே, உம் பாதைகளை நான் அறிய செய்தருளும். உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு
கடைபிடிப்போரின் பாதைகள் உண்மையானவை. உடன்படிக்கையை கடைபிடிப்போரின் பாதைகள் உண்மையானவை. ஆண்டவரே, உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைந்தருளும். ஏனெனில் அவை தொடக்க முதல் உள்ளவையே. உமது பேரன்பிற்கேற்ப என்னை நினைத்தருளும். ஏனெனில் ஆண்டவரே, நீரே நல்லவர். உடன்படிக்கையை கடைபிடிப்போரின் பாதைகள் உண்மையானவை. ஆண்டவரது உடன்படிக்கையை கடைபிடிப்போரின் பாதைகள் உண்மையானவை. ஆண்டவர் நல்லவர், நேர்மையுள்ளவர். ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார். எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார். எளியோருக்கு தமது வழியை கற்பிக்கின்றார். ஆண்டவரது உடன்படிக்கையை கடைபிடிப்போரின் பாதைகள் உண்மையானவை. ஆண்டவரது உடன்படிக்கையை கடைபிடிப்போரின் பாதைகள் உண்மையானவை. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 18 22 முடிய. அன்புக்குரியவர்களே, கிறிஸ்துவும் உங்கள் பாவங்களின் பொருட்டு ஒரே முறையாக இறந்தார். அவர் உங்களை கடவுளிடம் கொண்டு சேர்க்கவே இறந்தார். நீதி உள்ளவராகி அவர் நீதி அற்றவர்களுக்காக இறந்தார். மனித இயல்போடு இருந்த அவர் இறந்தார் எனினும் ஆவிக்குரிய இயல்புடையவராய் உயிர் பெற்றெழுந்தார். அந்நிலையில் அவர் காவல் இருந்த ஆவிகளிடம் போய் தன் செய்தியை அறிவித்தார். நோவா பேழையை செய்து கொண்டிருந்த நாள்களில் பொறுமையோடு காத்து கொண்டிருந்த கடவுளை அந்த ஆவிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. சிலர், அதாவது 8 பேர் மட்டும் அந்த பேழையில் தண்ணீர் வழியாக காப்பாற்றப்பட்டனர். அந்த தண்ணீரானது திருமுழுக்கிற்கு முன் அடையாளம். இத்திருமுழுக்கு உடலின் அழுக்கை போக்கும் செயல் அல்ல. அது குற்றமற்ற மனச்சான்றுடன் கடவுளுக்கு தரும் வாக்குறுதியாகும். இது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் வழியாக இப்போது உங்களுக்கு மீட்பு அளிக்கிறது. அவர் வானதூதர்களையும் அதிகாரங்களையும் வல்லமைகளையும் தமக்கு பணிய வைத்து விண்ணுலகம் சென்று கடவுளின் வலப்பக்கத்தில் இருக்கிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். மனிதர் அப்பத்தினால் மட்டும் அல்ல, மாறாக கடவுளின் வாய் சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். ஆயன் தன் மந்தையை காப்பது போல
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் தூய ஆவியால் இயேசு பாலை நிலத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். பாலை நிலத்தில் அவர் 40 நாள் இருந்தார். அப்போது சாத்தானால் சோதிக்கப்பட்டார். அங்கு காட்டு விலங்குகளிடையே இருந்தார். வானதூதர் அவருக்கு பணிவிடை செய்தனர். யோவான் கைது செய்யப்பட்ட பின் கடவுளின் நற்செய்தியை பறைசாற்றிக் கொண்டே இயேசு கலிலேயாவிற்கு வந்தார். காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று அவர் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் நம்முடைய ஆன்ம வாழ்வின், நம்பிக்கை வாழ்வின் வசந்த காலம் என்று அழைக்கின்ற தவ காலத்தை தொடங்கியிருக்கின்றோம். அந்த தவ காலத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் இன்று ஒன்று கூடியிருக்கின்றோம். திரு அவையினுடைய வரலாற்று பாரம்பரியத்திலே இந்த தவ காலத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையை ஆண்டவருடைய சோதனையின் ஞாயிறாக, ஏனென்றால் 3 ஞாயிறு சுழற்சிகளிலுமே இந்த முதல் வாரத்திலே ஆண்டவருடைய சோதனை நிகழ்வு நமக்கு மையப்படுத்தப்படுவதால் இதை ஆண்டவருடைய சோதனையின் ஞாயிறு என்று நாம் அனுசரிக்கின்றோம். 3 சுழற்சியிலே ஒவ்வொரு ஆண்டும் ஒரு ஒத்தமை நற்செய்தியிலிருந்து மத்தேயு, மார்க்கு, லூக்கா என்று இந்த ஞாயிற்றுக்கிழமையை நாம் வாசித்து வருகின்றோம். இது 2வது சுழற்சி என்பதால் மார்க்கு நற்செய்தியிலிருந்து ஆண்டவருடைய சோதனையை இன்று நாம் வாசிக்க கேட்டோம். அன்புமிக்கவர்களே, இந்த ஆண்டவருடைய சோதனையை பற்றி நாம் தியானிக்கும் பொழுது நாம் சில கேள்விகளை எழுப்பி அதற்கு நாம் விடை விவிலியத்திலேயே தேடுவது சால சிறந்ததாக இருக்கும். அடிப்படையான கேள்வி, ஆண்டவருடைய சோதனைகள் எத்தனை? நாம் உடனடியாக சொல்வோம் 3 சோதனைகள். அதுவும் ஆண்டவருடைய பணி துவக்க கட்டத்திலே அது இடம்பெறுவதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் 3 என்பதை சொல்லும் பொழுது நாம் சற்று அடக்கமாக சொல்ல வேண்டும். அதிலே சில பிரச்சனைகள் இருக்கின்றன. ஏனென்றால் ஒத்தமை நற்செய்தி எப்பொழுதும் ஒத்துப்போகின்ற இந்த 3 நற்செய்திகளாகிய மார்க்கு, மத்தேயு, லூக்காவிலேயே ஒருமைப்பாடை காண முடியவில்லை. இன்று நாம் வாசித்த மார்க்கு நற்செய்தி மிக மிக சுருக்கமான ஒரு பகுதி. 3 சோதனைகள் அங்கு விளக்கப்படவில்லை. ஆனால் மத்தேயும் லூக்காவும் 3 சோதனைகளை மிக விளக்கமாக சாத்தான் இயேசுவை எங்கெல்லாம் வைத்து எப்படியெல்லாம் சோதித்தான் என்று விளக்குவதை பார்க்கின்றோம். மார்க்கு ஒட்டுமொத்தமாக ஆண்டவர் இயேசு சாத்தானால் சோதிக்கப்பட்டார். அங்கு காட்டு விலங்குகளிடையே இருந்தார். வானதூதர் அவருக்கு பணிவிடை செய்தனர் என்று மட்டும் முடித்து விடுவார். அப்பொழுதென்றால் கேள்வி 3 அல்லது 1 என்பது. யோவான் நற்செய்தியை படிக்கும் பொழுது அங்கு ஆண்டவர் இயேசுவுக்கு சோதனை நடந்ததாகவே அவர் பதிவு செய்யவில்லை. ஏன்? யோவானுக்கு சோதனை என்றால் பயமா? அல்லது யோவான் இயேசுவை அதிகம் அன்பு செய்த சீடர் என்பதால் இயேசு சோதிக்கப்பட்டதாக அவர் பார்க்க விரும்பவில்லையா? ஏன் யோவான் மட்டும் சோதனைகளை பற்றி பதிவு செய்யவில்லை என்ற அடிப்படை கேள்வி. 2வதான கேள்வி, இயேசு எப்பொழுது சோதிக்கப்பட்டார் என்று 3 நற்செய்தியிலும் பார்க்கும் பொழுது, இயேசு திருமுழுக்கு பெற்று யோர்தான் நதிக்கரையிலே
திருமுழுக்கு யோவானிடம் திருமுழுக்கு பெற்ற பிற்பாடு ஆவியானவர் அவரை சோதிப்பதற்காக பாலை நிலத்திற்கு அழைத்து சென்றார் என்ற தெளிவான தகவலை 3 ஒத்தமை நற்செய்தியாளரும் தருகிறார்கள். நெருடலாக இருக்கிறது கேட்கும் பொழுது, ஆவியானவர் சோதிக்கப்படுவதற்காக சாத்தான் முன்னால் கொண்டு போய் நிறுத்துவாரா என்ற கேள்வியை நாம் கேட்பது மிக பொருத்தமாக இருக்கின்றது. பதில் தேடும் பொழுது நாம் பார்க்கின்றோம், இயேசுடைய பணி தொடக்கத்தில் மட்டும் சோதனை அல்ல, இயேசுவுக்கு 3 சோதனைகள் மட்டுமல்ல, இயேசுவின் வாழ்க்கை முழுவதும் இந்த சோதனை என்று சொல்லும் பொழுது எனக்கு முன்னால் 2 சாத்தியங்கள் இருக்கின்றன, 2 வாய்ப்புகள் இருக்கின்றன. இதுவும் இது நல்ல பழம், இது ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு பழம் என்று எனக்கு முன்னால் இருக்கின்ற அந்த 2 சாத்தியங்களுக்கு முன்னால் நான் விரும்பி தேர்வு செய்கிறேன். அதுதான் சோதனை என்று சொல்லுகிறோம். சோதிக்கும் அந்த விருப்ப தேர்வு செய்யும் பொழுது நாம் சந்திக்கின்ற அந்த மன உளைச்சல் இருக்கிறதே, போராட்டம் இருக்கிறதே, அதைத்தான் சோதனை என்று நாம் குறிப்பிடுகின்றோம். இயேசுவுக்கும் சாத்தான் இப்படித்தான், இதுவும் செய்யலாம், இதற்கு இல்லை என்றும் சொல்லலாம். இந்த கல், நீ பசியா இருக்கிற, இத அப்பமா மாத்து. அந்த பாலஸ்தீன கற்கள் எல்லாம் சுண்ணாம்பு கற்கள் போல, அந்த ரொட்டியை போல மிக மிருதுவாக இருக்கும். இதை நீ அப்படியே அப்பமா ஒரு ஆசீர்வாதம் போட்டு சாப்பிட்டுடு. இயேசு மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, கடவுளின் வாய் நின்று வரும் ஒவ்வொரு சொல்லிலாரும் உயிர் வாழ்கிறான் என்று இயேசு பதில் கொடுக்கக்கூடியதான் அந்த சோதனையை சந்திக்கின்ற கையாளுகின்ற விதம். அன்புமிக்கவர்களே, இவ்வாறு இந்த சோதனையை இயேசு பணியின் தொடக்கத்தில் மட்டுமல்ல, 3 முறை மட்டுமல்ல, பணி வாழ்வு முழுவதும் இதை சந்திக்கின்றார். உதாரணமாக ஒரு சிலவற்றை சொல்லும் பொழுது, யோவான் நற்செய்தி ஏன் துவக்கத்திலே இந்த சோதனையை சொல்லவில்லை என்றால், 6ஆம் அதிகாரம் யோவான் நற்செய்தியிலே இயேசு அப்பங்களை பலுகுகிறார். பலுகி முடித்தவுடன் நிறைவிலே மக்கள் அவரை பார்த்து, இவரை நாம் அரசராக்கிவிட்டால் தினசரி ரொட்டி ரேஷன் நமக்கு கிடைக்கும் என்று அவரை பிடித்து அரசராக்குவதற்காக முயல்கிறார்கள். சாத்தான் என்ன செய்தான்? இதையெல்லாம் உனக்கு கொடுப்பேன், உன்னை அரசனாக்குவேன் என்று தானே சொன்னான். இயேசு அந்த கூட்டத்திலிருந்து வழுவி தப்பித்து சென்று விட்டார் என்று யோவான் பதிவு செய்வார். இது ஒரு சோதனை. இதே யோவான் 12ஆம் அதிகாரத்திற்கு வரும்பொழுது, கிரேக்கர்கள், அறிவுஜீவிகள், படித்தவர்கள், இயேசு லாசரை உயிர்ப்பித்திருக்கிறார். 11ஆம் அதிகாரத்திலே படிக்கிறோம். அந்த அரும் செயலை, ஆச்சரியமான செயலை, அபூர்வமான செயலை பற்றி கேள்விப்பட்டு இவர் யாராக இருக்கும் என்று அவரை பார்க்க தேடி வருகிறார்கள். பிலிப்புவிடம் கேட்டு அந்திரேயாவுடைய உதவியோடு இயேசுவிடம் அவர்களுக்கு சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. இயேசு அவர்கள் முன்னால் நிற்கிறார். படித்த ஜீவிகள், கிரேக்கர்கள் அவரிடம் அறிவுபூர்வமாக தத்துவ ரீதியாக மிக அழகாக பேசுகிறார். கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால் ஒழிய அது பலன் தர முடியாது. இயேசு சொல்வதற்கு சுலபமாக இருந்தது. கிரேக்கர்கள் அதை கேட்டுவிட்டு போய்விட்டார்கள். அதன் பிறகு இயேசு கன்னத்திலே கை வைத்திருக்க வேண்டும், தலையிலே கை வைத்து கொண்டு, அப்பா எனக்கு கலக்கமாக இருக்கிறது, அந்த கோதுமை மணி யார்? நான் தானே, நான் விழ வேண்டுமா? வேண்டாம். இல்ல, அந்த கெத்செமனே தோட்டத்திலே அவர் சந்தித்த அந்த போராட்டம், அப்பா இந்த கஷ்டமான பாத்திரம் எனக்கு வேண்டுமா? இதை எடுத்துவிடும். நான் எனக்காக வாழ்வதா அல்லது பலருக்காக என் வாழ்வை தாரை வார்ப்பதா? இந்த போராட்டம், அந்த கெத்செமனே போராட்டம் யோவான் நற்செய்தியிலே இருக்காது. அந்த போராட்டத்தை இந்த இடத்திலே பார்க்கின்றோம். இவ்வாறு இயேசுவுடைய வாழ்வு முழுவதுமே நிறைவாக சிலுவையிலே தொங்கும் பொழுது இயேசுவை பார்த்து, இறங்கி வா, உன்னை ஷார்ட்கட்ல நாங்க உன்னை ஏற்றுக்கொள்கிறோம், உன்னை மெஸ்ஸியா என்று ஏற்றுக்கொள்ளும், கடவுளின் மகன் என்று ஏற்றுக்கொள்ளும். இயேசு மட்டும் அன்று இறங்கி வந்திருந்தால் எல்லோரும் யூதர்கள் எல்லாம் நம்பி இருப்பார்கள். ஆனால் இயேசு அதற்கு பணிய முடியாது. அப்பா கடவுளுடைய திட்டம் வேறு, சிலுவை வழிதான் உலகத்தை மீட்க வேண்டும் என்பதால் அதை ஏற்றுக்கொள்கிறார். எனவே இயேசுடைய வாழ்க்கை முழுவதுமே இந்த சோதனை இருப்பதை பார்க்கின்றோம். அன்புமிக்கள், இந்த நாளிலே திரு அவை நமக்கு இறைவார்த்தை வழியாக எச்சரிப்பது, நம்முடைய வாழ்க்கையே ஒரு போராட்டமான வாழ்க்கையில எப்பொழுதும் நாம் தேர்வு செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். விருப்ப தேர்வு. நான் விரும்பி இதைத்தான் என்னுடைய மனசாட்சியின்படி, என்னுடைய
மதிப்பீடு வாழ்வின்படி இதைத்தான் நான் தேர்ந்து கொள்ள வேண்டும் என்று. மனித வரலாற்றை பார்க்கும் பொழுது விவிலியத்திலே முதல் மனிதனுடைய தடுமாற்றம் அதுதான். ஆண்டவர் திட்டவட்டமாக சொன்னார், இந்த மரம் நல்லது, இந்த மரத்தின் கனிகளெல்லாம் நீ உண்ணலாம், ஆனால் இந்த இடையில் இருக்கின்ற நடுவில் இருக்கின்ற மரம் மட்டும் வேண்டாம் என்று சொன்னார். ஆனால் சாத்தான் அங்கே குறுக்கிட்டு அவனை தடுமாற செய்து விடுகிறான். அது முதல் சோதனையில் முதல் மனிதனுடைய வீழ்ச்சியை, தோல்வியை நாம் பார்க்கின்றோம். இன்றைய முதல் வாசகம் தொடக்க நூலிலிருந்து எடுக்கப்படுகிறது. நோவாவினுடைய காலத்து வெள்ளப்பெருக்கு முடிகிறது. ஏன் இந்த வெள்ளப்பெருக்கு? ஆண்டவராகிய கடவுள் உலகை படைத்த பொழுது ஒவ்வொரு நாளும் நன்றாக இருப்பதாக கண்டார். 6ஆம் நாள் மனிதனை படைத்த பிற்பாடு மிக நன்றாக இருப்பதாக பூரித்து போய் தன்னுடைய படைப்பில் லயத்து போய் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றார். ஆனால் அந்த ஆண்டவராகிய கடவுள் தொடக்க நூல் 6:6 வரும் பொழுது மனம் கலங்கி போகிறார், மனம் உடைந்து போகிறார். காரணம் என்ன? தாம் மனிதர்களை படைத்ததற்காக மனம் வருந்தினாராம் கடவுள். கடவுள் எதுக்காக கஷ்டப்பட? அந்த மனுஷனை படைச்சிட்டேன், எந்த மனிதனை படைத்த பொழுது மிக நன்றாக இருப்பதாக பார்த்தாரோ. காரணம், மனிதன் ஒன்றன் பின் ஒன்றாக முதல் மனிதனுடைய முதல் பெற்றோருடைய அந்த வீழ்ச்சி, அடுத்த குடும்பத்திலே காயின் ஆபேல் சகோதரருடைய கொலை, அடுத்தபடியாக சமூகம் முழுவதுமே புறையோடி கிடக்கிறது. இந்த சோதனைக்கு ஈடு கொடுக்க முடியாமல் விழுந்து கிடக்கிறது. இந்த சூழலில்தான் கடவுள் இந்த உலகத்தை புதுப்பிக்க விரும்புகின்றார். அழிப்பதற்காக, வெள்ளத்தால் அழிப்பதற்காக அல்ல, வெள்ளத்தால் தீமைகளை எல்லாம் களைந்துவிட்டு ஒரு புதிய படைப்பை தான் உருவாக்கிய அந்த முதல் படைப்பு போல ஒரு புதிய படைப்பை உருவாக்கலாம் என்றுதான் அந்த வெள்ளப்பெருக்கை நோவாவின் காலத்திலே அனுப்புகின்றார். அந்த வெள்ளப்பெருக்கின் நிறைவைத்தான் இன்று வாசிக்க கேட்டோம். கடவுள் வானிலே ஒரு வானவில் வைக்கின்றார். அதனால்தான் இந்த ஞாயிற்றுக்கிழமையை ரெயின்போ சண்டே கூட என்று சொல்லுவார்கள். வானவில் ஞாயிறு. ஆண்டவர் அந்த வானவில்லை வைத்து, நான் உங்களோடு ஒரு புதிய உடன்படிக்கை செய்கிறேன், இந்த உடன்படிக்கை எனக்கும் என்னுடைய படைப்பு முழுவதற்குமான உடன்படிக்கை, உங்களை நான் அன்பு செய்கிறேன் என்று சொல்கிறார். எனவே இந்த தவக்காலத்திலே நாம் மனம் மாற்றத்தை பற்றி தியானிக்கின்றோம். இயேசு நற்செய்திக்கு வரும் பொழுது தன்னுடைய சோதனையிலிருந்து வெளிவருகின்றார். வந்த பிற்பாடு தன்னுடைய போதனையை தொடங்குகின்றார். தொடங்கும் பொழுது அவர் சொன்ன வார்த்தைகள், காலம் நிறைவேறிவிட்டது. காலம் என்று சொல்லும் பொழுது கடவுள் குறித்த காலம், மீட்பின் காலம் நிறைவேறிவிட்டது. காலம் யுகம் யுகமாக மக்கள் காத்து கொண்டிருந்த அந்த மீட்பின் காலம் என்னிலே தொடங்கிவிட்டது. நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது என்னிலே. எனவே மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று சொல்கிறார். மனம் மாறுதல் என்றால் ஏதோ செஞ்சிட்டோம் அது செய்யாம இருப்பது என்று அல்ல. நம்முடைய வாழ்க்கையினுடைய திசையை, வாழ்க்கையினுடைய விருப்பு வெறுப்புகளிலே நாம் எடுக்கின்ற நிலைப்பாடு இருக்கிறது, அதுதான் சரியான மனமாற்றம். இந்த மனமாற்றத்திலே நாம் தெளிவு அடைந்து எதை நான் பற்றி கொள்ள வேண்டும், எதற்காக எதை நான் விட்டு கொடுக்க வேண்டும், எதற்காக எதை நான் இழக்க வேண்டும் என்ற தெளிவு இருக்கிறதே, அதை பெறுவதுதான் மனமாற்றம். மனமாற்றத்திற்கு சொல்லும் பொழுது என்ன சொல்வார்கள்? அபவுட் டர்ன் என்று சொல்வார்கள். நாம் நேராக போகும்போது 360 டிகிரி அப்படியே திரும்புவது. நாம் முழு ஒரு சுழற்சியிலே நம்மை மாற்றிக்கொள்வதுதான் மனமாற்றம். இவ்வாறு நாம் தெளிவடையும் பொழுது சோதனைகள் நிச்சயமாக இருக்கும். நாம் என்ன, மனிதர் எல்லோருமே கடவுளுடைய சாயலிலே படைக்கப்பட்டிருக்கிறோம். துவக்கத்தில் வைத்த அந்த கேள்வியை நிறைவாக நாம் பதில் தேடுகின்றோம். ஏன் தூய ஆவியாரை பெற்ற பிற்பாடு இயேசு நற்செய்தியினுடைய பதிவுப்படி சாத்தானை சந்திக்கின்றார்? தூய ஆவியை பெற்றால் நாம் சாத்தானை சந்திப்போமா? ஆம். 2 கொரிந்தியர் 3:17 பவுல் அழகாக சொல்லுவார். 2 கொரிந்தியர் 3:17, ஆவியார் எங்கே இருக்கிறாரோ அங்கே சுதந்திரம் இருக்கிறது, அங்கே விடுதலை இருக்கிறது. நாம் ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள், திருமுழுக்கிலே அபிஷேகிக்கப்பட்டவர்கள். அந்த ஆவியின் திருப்பொழிவு பெற்ற பிற்பாடு நாம் சுதந்திரம் பெற்றவர்களாக, விடுதலை பெற்றவர்களாக, எதையும் தேர்ந்து தெளியக்கூடிய அந்த முழு விடுதலை பெற்றவர்களாக இருக்கின்றோம். எனவேதான் ஆண்டவர் இயேசு இப்பொழுது சரியானதை தேர்ந்தெடுக்க முடிகிறது. ஆவியானவர் நம்முடைய சோதனையிலே நம்மோடு இருந்து நமக்கு சரியான தேர்வு செய்யக்கூடிய மனப்பக்குவத்தை உருவாக்குகின்றார். எனவே இந்த நாளிலே தவக்காலத்தை தொடங்கி இருக்கிற முதல் கட்டத்திலே
திரு அவை அழகாக நம்ம வாழ்க்கையை ஒரு போராட்டமாக, ஒரு சோதனை களமாக, ஒரு சோதனை ஓட்டமாக நமக்கு காட்டி, இதில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் ஆதாமை போல அல்ல, நோவா காலத்து மக்களைப் போல அல்ல, இயேசுவை போல வெற்றி பெற வேண்டும் என்றால் ஆவியின் துணையோடு தெளிந்த நிலைப்பாடு எடுத்து எதற்காக எதை நாம் தியாகம் செய்ய வேண்டும் என்ற அந்த தெளிவை பெறுகின்ற அந்த ஆற்றலுக்காக இந்த திருப்பலிலே தொடர்ந்து ஜெபிப்போம். கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கண்ணி மறியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிளாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். பின்னதும் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திருஅவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எக்காலமும் மன்றாட கடமைப்பட்டுள்ள நாம், குறிப்பாக தவ காலத்தின் இந்நாள்களில் கிறிஸ்துவோடு விழித்திருந்து மிகுந்த உருக்கத்துடன் நம்முடைய மன்றாட்டுகளை கடவுளின் பால் எழுப்புவோம். அன்பு தந்தையே இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திரு தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், இருபால் துறவியர் மற்றும் பொது நிலையினர் அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் அனைவரும் தங்கள் வாழ்வில் சந்திக்கும் சோதனைகளை உமது அருளின் வலிமையால் வென்று சாதனை படைக்கவும், உமது வார்த்தையின் வழியில் தங்கள் வாழ்வை அமைத்து கொள்ளவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வளிக்கும் வல்லலே இறைவா, எம் நாட்டு தலைவர்களை உம்பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் அனைவரும் மக்களின் நலன்களை மட்டுமே கருத்தில் கொண்டு அயராது பணி செய்திடவும், தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நேர்மையான மனதோடு செய்து புகழ் சாற்றிடவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் தேவனே இறைவா, தவக்காலத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும் நாங்கள் ஒவ்வொருவரும் தவ முயற்சிகளை மேற்கொண்டு உம்பால் எங்கள் இதயத்தை திருப்பவும், எங்களின் சிந்தனை, சொல், செயல் அனைத்தையும் புனிதப்படுத்தி புனித மக்களாக வாழ வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் நாயகனே இறைவா, உலக அமைதிக்காக உம்மிடம் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். உலகில் நிலவும் போர்களும் சண்டைகளும் ஒழிந்து அமைதியான சூழ்நிலை உருவாகவும், மக்கள் அனைவரும் நிம்மதியான வாழ்க்கை வாழவும் தேவையான அருள் தந்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.
எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆற்றலும் வல்லமையுமான இறைவா, மாதா தொலைக்காட்சி என்னும் ஊடகம் வழியாக இறையாட்சி பணியில் ஈடுபட்டிருக்கும் ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவியர்கள், பணியாளர்கள், ஜெப வீரர்கள், நன்கொடையாளர்கள் ஆகிய அனைவரையும் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் அனைவரும் இத்தவக்காலத்தை நன்கு பயன்படுத்தி உமக்கு ஏற்புடையவர்களாக வாழ நல்ல மனநிலையை தந்து வழிநடத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, உம் மக்கள் முழு இதயத்தோடு மனம் திரும்பி உம்மிடம் வர செய்தருளும். அவர்கள் துணிவுடன் மன்றாடி கேட்பதெல்லாம் உமது இரக்கத்தால் பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எதை நான் தருவேன் இறைவா, உம் இதயத்தின் அன்பில் கீழாக. எதை நான் தருவேன் இறைவா, எதை நான் தருவேன் இறைவா, உம் இதயத்தின் அன்பில் கீழாக. எதை நான் தருவேன் இறைவா. குறை நான் செய்தேன் இறைவா, பாவக்குழியில் விழுந்தே இறைவா. குறை நான் செய்தேன் இறைவா, பாவக்குழியில் விழுந்தேன் இறைவா. கரையாம் பாவத்தை நீக்கிடவே, கரையாம் பாவத்தை நீக்கிடவே நீர் கல்வாரி மலையினில் இருந்தாயோ. எதை நான் தருவேன் இறைவா, உம் இதயத்தின் அன்பில் கீழாக. எதை நான் தருவேன் இறைவா, எதை நான் தருவேன் இறைவா, உம் இதயத்தின் அன்பில் கீழாக. எதை நான் தருவேன் இறைவா. அன்புமிக்கவர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலின்றி இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இக்காணிக்கைகளை உம் திருமுன் கொண்டு வந்து புனிதமிக்க அருளடையாள கொண்டாட்டத்தை தொடங்குகின்றோம். இவற்றை தகுந்த முறையில் ஒப்பு கொடுக்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்து 40 நாள்கள் இவ்வுலக உணவை தவிர்த்து உண்ணா நோன்புக்கு உருகொடுத்து அதை புனிதப்படுத்தினார். மேலும் தொடக்கத்தில் தோன்றிய பாம்பின் மாய கவர்ச்சிகள் அனைத்தையும் அவர் தோற்கடித்தார். தீமையின் ஆட்சியின் மீது வெற்றி கொள்ள எங்களுக்கும் கற்பித்தார். அதனால் பாஸ்கா நிகழ்வை தகுதியான மனதோடு கொண்டாட எங்களுக்கும் இந்நாட்களில் அருள் கூர்ந்தார். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெரும் திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய
தகுந்தவர்கள் என்னை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டவர்களாக இறைப்படிப்பினையில் பயிற்சி பெற்று துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று வாழ்வில் எந்த விதமான கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப எங்களுக்கு உம் அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் அளிக்கின்ற அமைதி உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஆண்டவர் தருகின்ற அமைதியை ஒருவர் ஒருவரோடு பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறை
இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எனக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல், கிறிஸ்துவின் திரு ரத்தம் என்னை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமீன். வாழ்வை அளிக்கும் வல்லவா, தாழ்ந்த என்னுள்ளமே வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. வாழ்வை அளிக்கும் வல்லவா, தாழ்ந்த என்னுள்ளமே வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. ஏனோ இந்த பாசமே ஏழை என்னிடமே, ஏனோ இந்த பாசமே ஏழை என்னிடமே, என்னில்லாத பாவமே புரிந்த பாவினே. வாழ்வை அளிக்கும் வல்லவா, தாழ்ந்த என்னுள்ளமே வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. வாழ்வை அளிக்கும் வல்லவா, தாழ்ந்த என்னுள்ளமே வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புத்துயிர் தரும் விண்ணக உணவினால் எங்கள் நம்பிக்கை ஊட்டம் பெறவும் எதிர்நோக்கு வளரவும் அன்பு உறுதியடையவும் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உயிருள்ள உண்மையான உணவாம் கிறிஸ்துவை நாங்கள் ஆர்வத்துடன் நாட கற்றுக்கொள்வதோடு உமது வாயினின்று புறப்படும் எல்லா வார்த்தைகளாலும் வாழ்ந்திட ஆற்றல் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தவக்காலத்தின் ஒவ்வொரு திருப்பலி நிறைவிலும் மக்கள் மீது ஜெபம் செய்து திரு அவை சிறப்பு ஆசிரை வேண்டுகின்றது. ஆண்டவரே, உம் மக்கள் மீது நிறைவான ஆசி இறங்கிட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் துன்பத்தில் நம்பிக்கை வளர்வதாக,
சோதனையில் நற்பண்பு உறுதி பெறுவதாக, நிலையான மீட்பு அருளப்படுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி அளிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறியது. இறைவனுக்கு நன்றி. மாதாவே துணை நீரே, உம்மை வாழ்த்தி போற்ற வரம் தாரும். ஏதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா, ஏற்றன்பாக எமை பாரும். மாதாவே துணை நீரே, உம்மை வாழ்த்தி போற்ற வரம் தாரும். ஏதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா, ஏற்றன்பாக எமை பாரும். இயேசுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமென்.